ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus Nord CE6 Lite இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் எல்சிடி டிஸ்பிளேவோட வருதுங்க. கூடவே 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. என்னது ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்தாலுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் இது மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. டிஸ்பிளே வந்து எந்த ஒரு லேக் ஆகிற ஃபீலே இருக்காதுங்க. அடுத்தது 800 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. இது நார்மல் பிரைட்னஸ் தாங்க. அப்படி இருக்கும்போது டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாகவே தெரியுங்க. கூடவே எல்சி டிஸ்பிளே வரனால நம்மளுக்கு இன்னும் டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியுங்க. அப்புறம் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாதுங்க. ஏன்னா இது ஒரு எல்சி டிஸ்பிளேங்காட்டி சைடு மவுண்டட் ஃபிங்கர் தான் வருங்க. ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனங்காட்டி நம்மளுக்கு அதனால் வந்து இந்த பட்ஜெட் ஒரு எல்சி டிஸ்பிளே தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த டிஸ்பிளேவுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வருங்க. ஓகேங்களா. அடுத்தது 8.5 m திக்னஸ்ங்க. என்னதான் பேட்டரி ஒரு 7000 mAh பேட்டரி இருந்தாலுமே நம்மளுக்கு 8.5 m திக்னஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் குண்டாக்குறாப்புல தான் ஃபீல் ஆகுங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போலாம் 9000 mAh பேட்டரி கொடுத்துட்டு 8.2 mm திக்னஸ் கொடுக்குறதுக்காக ஃபோன் வந்துருச்சுங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு கொஞ்சம் திக்கான ஃபோன் தான். அப்புறம் நம்மளுக்கு கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. 4K வீடியோ 30 fps மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்து 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கேமரா வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேமரா வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸில் டீசெண்டாக எடுத்து கொடுங்க. நல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா பெட்டராகவே கொடுக்குங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 8 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டியை கண்டிப்பாக கொடுக்குங்க. அப்புறம் கேமரா வந்து கொஞ்சம் எப்பவும் போல் தான் OnePlusல இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 22,000 பட்ஜெட்டில் என்ன இப்போ ப்ராசஸ் கொடுக்க முடியும் அதை தான் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு 7000 mAh பேட்டரிங்க. நல்லா மேசிவான பேட்டரி தாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இப்போ வர மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே 7000, 8000, 10,000 mAh பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தான் உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண இன்னும் ஒரு 68 கொடுத்துருக்கலாம் பெட்டராக இருந்தாலும் ஓகே. ஒரு 45 கொடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் ரீசெண்டாகவே இருக்குதுங்க. அப்புறம் 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 6GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்காட்டி நம்மளுக்கு 6GB RAM வேரியன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட ப்ரைஸ் 22,000 அதிக வாய்ப்பு இருக்குது. 6GB RAM வேரியன்ட் வந்துச்சுன்னா UFS 3.1 கொடுக்குறாங்க. அதனால் காப்பி பண்ணுற பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது இதோட ப்ராசஸ்மே மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 அப்படிங்கிற அபெக்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு டீசெண்டான கேம் பிளே கொடுத்துக்க முடியுங்க. இந்த பட்ஜெட் 25,000 பட்ஜெட்டுக்குள்ளே மோஸ்ட்லி எல்லா ஃபோன்லையுமே இந்த ப்ராசஸாக இருக்குங்க. இந்த ப்ராசஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஓகேவான ப்ராசஸ் தான். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே இந்த ப்ராசஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் 20,000 பட்ஜெட் டு 25,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்னு சொல்லாங்க. IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அதாவது தண்ணி துளிகள், மழை துளிகள் இது மாதிரி ஃபோனில் விழுந்துச்சு அப்படின்னா ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த IP68, 69ங்கிறது. 64 கொடுத்துருக்காங்க இதில். அப்புறம் Android 16 வரப்போகுதுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நம்மளுக்கு 3 years வந்து OS அப்டேட் கொடுக்கன்ட்டுருக்காங்க. அப்புறம் 5 years வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கன்ட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியுங்க. நம்மளுக்கு இப்போ இருக்கிற அப்கிரேடான OS தான் கொடுக்குறாங்க. 5 சப்போர்ட் இருக்குதுங்க. IR பிளஸ்டர் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. அப்புறம் இந்த ஃபோனில் ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்துலாங்க. நம்மளுக்கு பேட்டரி நல்ல பெரிய பேட்டரி, அதே போல் ரீப்ரெஸ்டு டிஸ்பிளேல நல்லா பெட்டராகவே இருக்குங்க. ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே இந்த ப்ராசஸோடு வருங்க. அப்புறம் கேமராவும் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஒரு 25,000 பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஃபோனை சொல்லுவாங்க. ஏன்னா ஃபோனோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 2000 ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இது வந்து போன டைம் ஒரு 18,000 லான்ச் ஆச்சுன்னா இப்போ 20,000க்கு 6GB RAM வரை இருந்துச்சுன்னா 20,000ங்க. சப்போஸ் நம்மளுக்கு 8GB RAM வரை வந்துச்சுன்னா 22,000. ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் எத்தனை பேர் OnePlus மொபைல்லேருந்து வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு OnePlus மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு